பட் எங்க ஸ்ட்ரைக் என்னன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட உள்ள ஸ்ட்ரைக் சார். எங்களோட ஸ்ட்ரைக் வந்து வருங்கால மாணவர்களோட தலைமுறையோட ஒரு எதிர்கால சமூகத்தை உருவாக்குற ஒரு கட்டாயத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரைக்கா வந்து தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு சமூக பொறுப்புல இருக்கிற ஒரு போராட்டம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த கண்டிப்பா ஒருத்தர் இல்லை சார். டெஃபினெட்லி அதை நான் என்னால் கண்டிப்பா சொல்ல முடியும். வழக்க தாமதிக்கிறாங்க. இப்போ வரும் எவ்வளவு நாள் நாங்க கூலி வேலைக்கு போவோம். நாங்க ஆசிரியர் படிச்சதுதான் தவறா சொல்லுங்க சார். நாமளும் வேற ஏதாவது பிரைவேட் வேலைக்கு போனாமே டிஎன்பிசி சார். இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியா இருக்கட்டும் இல்லை எஸ்ஐயா இருக்கட்டும் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு ரெக்ரூட் பண்றாங்க. கெட்டிங் த டிலே நாங்க அதை ஒத்துக்கிறோம். அதுக்குன்னு இவ்வளவா 10 வருஷமா பணியாடை வழங்கல. இப்போ வந்து 40 வயசுல எக்ஸாம் எழுதுறாங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அவங்களுக்கு வயது 50. எப்ப அவங்க வேலைக்கு போவாங்க? எப்ப வந்து கவர்மெண்ட்ல வேலைக்கு வாங்க? கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். ஆசிரியர் என்பது அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த வேலைக்கு தானே நாங்க படிச்சோம். 10 வருட காலம் சார். எங்களோட வாழ்க்கையை முடிச்சு போச்சு.